ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லாம் திக்காக செய்வாங்க. அப்படி இல்லாமல் சூடான இட்லிக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது டைஜஷன் சீக்கிரம் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 3 பூண்டு சின்ன சைஸில் எடுத்திருக்கேன், ஒரு குட்டி துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கப் திருவுண தேங்காய். இது நான் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை அந்த எல்லாத்தையுமே ஜாருக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் இதை வடிகட்டிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு திக்காகவே நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நான் இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கூடவே ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை இந்த சட்னி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது தோசையை விட இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும். தோசை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கெட்டி சட்னி யூஸ் பண்ணிவிட்டு இட்லிக்கு மட்டும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சூடான இட்லி கூட இந்த சட்னி போட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் நார்மலாக இல்லாமல் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.